வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஒரு எக்ஸல் ஃபார்முலா ஹெல்ப் இல்லாம ஒரு எக்ஸல் ஆப்ஷன் வழியா நம்ம ஒரு சில டிசைட் அவுட்புட்டை எப்படி வர வைக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். அந்த மெனு பேர் வந்து ஃபிளாஷ் ஃபில். நேவிகேஷன் எப்படின்னா டேட்டா இங்க போய் ஃபிளாஷ் ஃபில் இதை நீங்க பிரஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டா செட்ல வந்து ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் இந்த டேட்டா செட்ல வேணும்னா நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கமாக்கு முன்னாடி இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். பட் வந்து ஃபார்முலா இல்லாம நம்ம ஒன்று பண்ணலாம். அது சிம்பிளா வந்து இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து எம்எஸ் அப்படின்னு எழுதிட்டு இங்க வந்து மேனுவலா நம்ம DHONI நம்ம டோனி இப்படின்னு எழுதிடும் வச்சுக்கோங்களேன். ஒரு ரோ செலக்ட் பண்ணிட்டு ஃபிளாஷ் ஃபில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வர லிஸ்ட் எல்லாமே வந்து இது நீங்க எப்படி எழுதிருக்கீங்களோ இதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் நேம் இப்படி செலக்ட் பண்ணி ஃபிளாஷ் ஃபில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி இருக்கு, வந்து இந்த நேமை வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இந்த @csk.com இந்த இது வேணாம் அப்படின்னு சொன்னா வெறும் நேம்ஸ் மட்டும் வேணும்னா நீங்க ஜஸ்ட் MST அப்படின்னு டைப் பண்ணிட்டு நீங்க அதே ஃபிளாஷ் ஃபில் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வெறும் நேம்ஸ் மட்டும் கொடுக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ எம்எஸ் தோனி, சுரேஷ் ரெய்னா இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்புறம் வந்து அந்த செகண்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து M&D ஸ்பேஸ் கொடுத்தும் ஒர்க் பண்ணலாம், ஸ்பேஸ் கொடுக்காம ஒர்க் பண்ணலாம். இந்த நேம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது பாருங்க. இதே வந்து நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்காம கூட நீங்கள் பண்ணலாம். ஸ்பேஸ் கொடுக்காம MD அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், ஃபிளாஷ் ஃபில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே ரிசல்ட் ஸ்பேஸ் கொடுக்காம கொடுக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஒரு செட் ஆஃப் டேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ ஃபார்முலா வழியாக யூஸ் பண்ணி டேட்டு மந்த்து இயர்னு எடுக்கலாம். ஸோ ஃபார்முலா இல்லாமல் டேட் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 18th September 2020 இருக்குதா. ஸோ இப்போ நீங்கள் 18 மந்த் வந்து 9 அப்படின்னு கொடுத்துட்டு 2020 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபிளாஷ் ஃபில்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். மந்த் செலக்ட் பண்ணிங்கன்னா மந்த் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஒரு டேட்லேருந்து டே மந்த் இயர்னு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மெனு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா இந்த நம்பரை வந்து இன்டிஜர் தனியா ரிமைண்டர் தனியா எடுக்கிறது எப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 27 இங்க வந்து 0.97 அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நீங்க ஃபிளாஷ் ஃபில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் இன்டிஜர் மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிடும். ரிமைண்டர் செலக்ட் பண்ணிட்டு ஃபிளாஷ் ஃபில் இதை செலக்ட் பண்ணிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் மட்டும் வந்துடும். இந்த ஃபிளாஷ் ஃபில்ன்றது ஒரு டைம் சேவிங் ஆப்ஷன். ஸோ இதை நீங்க யூஸ் பண்றதுனால உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.